ராமேஸ்வரத்துல நிரந்தரமான விளையாட்டு மைதானம் இல்லாம அங்க இருக்கும் இளைஞர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு வராங்க, சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் போன்ற பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். மாவட்டம் மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பல முறை வெற்றிகளை குவித்துள்ளனர். என்றாலும் இவர்களுக்கென நிரந்தரமான விளையாட்டு மைதானம் இல்லாதது இவர்களிடையே பெரும் குறையாக உள்ளது. இது கிரவுண்ட் இப்போதைக்கு நிரந்தரமாக இல்லை. இந்த கிரவுண்டை நிரந்தரப்படுத்தி கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி விளையாண்டு நல்லா பயிற்சி எடுத்துக்குவோம். இது மூலமாக நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவலில் போக கூட வாய்ப்பு இருக்குது. தற்போது இவர்கள் விளையாடி வரும் இந்த இடம் கழிவுநீர் தேங்கியும் செடி கொடிகள் மற்றும் முற்புதர்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. கிரவுண்டு எங்களுக்கு சரிவர இல்லை. மாவட்ட நகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்காததா ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறோம். வர சுற்றுலா பயணிகளும் இடங்களை ரொம்ப அசிங்கம் பண்ணி விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. இந்த கிரவுண்டில் இருந்து இன்னும் மேலும் மேலும் பல வீரர்களை உருவாக்கணும்னா நகராட்சி நிர்வாகம் எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு கிரவுண்ட் அமைச்சு கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுத்து நல்ல வழியில் எங்களுக்கு ஒரு நல்ல விளையாட்டு மைதானத்தை அமைச்சு கொடுத்தா இங்கே உள்ள விளையாட்டு வீரர்களும் நகராட்சியில் உள்ள பேரையும் காப்பாற்றுவாங்க. தங்களுக்கென நிரந்தரமான விளையாட்டு மைதானம் இல்லாததால் தங்கள் விளையாட்டு இடத்தை அடிக்கடி மாற்ற வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வீரர்களாக இணைந்து ஒரு சில பகுதிகளை நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு விளையாட்டு மைதானத்தையும் எங்களுக்கு தேவையான பொருட்கள் அதற்கான உபகரணங்களையும் கொடுத்து உதவணும்னு எங்கள் விளையாட்டுத்துறை ராமேஸ்வரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ராமேஸ்வரத்தில் ஒரு நிரந்தரமான விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என இங்குள்ள அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், அரசியல் கட்சியினர் என பலரிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை விளையாட்டு மைதானம் அமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். ஆர்வமிக்க இந்த இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசு நிரந்தர விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. சுறுசுறுப்பாக விளையாண்டு கொண்டிருக்கும் இந்த வீரர்களுக்கு நிரந்தரமான விளையாட்டு மைதானம் இல்லை என்பதே இவர்களுக்கு பெரும் மனவேதனையாக இருக்கின்றது. மாவட்ட நிர்வாகம் ராமேஸ்வரத்தில் ஒரு நிரந்தர விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என்பதே இந்த விளையாட்டு வீரர்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.